வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய சிக்கலைக் கண்டு துவண்டு போய் சாவதற்காக ஒரு குன்றின் மேல் ஏறி நின்றான் இளைஞர் ஒருவன். அவ்வழியாக வந்த பெரியவர் ஒருவர் அவனை தடுத்து நிறுத்தி அவன் பிரச்சனை என்ன என்று கேட்டறிந்தார். அதன் பின் அவனிடம், தம்பி, நீ கூறுவது உண்மையான பிரச்சனைதான். நீ தாராளமாக சாகலாம், தடையில்லை. அதற்கு முன் எனக்காக ஒரு காரியம் செய்வாயா என்று கேட்டார். தலையாட்டி நின்று அவனிடம் சொன்னார், அதோ கீழே தெரிகிறதே ஒரு அடர்ந்த காடு, அதை ஒரு முறை எனக்காக சுற்றிவிட்டு வருவாயா? சரி என்று தலையாட்டினான். எப்போது திரும்பி வருவாய் என்று கேட்டார். அது பெரிய காடு போல் தெரிகிறது, சுற்றி வர 3 நாட்களாக ஆகுமே. சரி, சுற்றிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றான். சென்றவன் அதே நாளில் மாலையில் திரும்பி வந்து நின்றான். என்ன தம்பி, இவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டாய்? ஐயா, நான் நினைத்தது போல் அது ஒன்றும் பெரிய காடு இல்லை. இங்கிருந்து பார்க்கத்தான் அப்படி தெரிந்தது. ஆனால் சுற்றி வரும்போது மிக எளிதாக சுற்றி வந்து விட்டேன். அந்த பெரியவர் சொன்னார், அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனையும் தம்பி. பார்க்க பெரியதாக தோன்றும், அதற்காக செத்துவிடலாம் என்று கூட தோன்றும். ஆனால் நீ அருகே சென்று பார்த்தால் உனக்கே புரியும், சாகின்ற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்று. புரிந்து கொண்ட இளைஞன் சாவை கைவிட்டான். வாழ்வோடு கைகோர்த்து நடந்து சென்றான். எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்துரைத்த போது மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. சுற்றிலும் ஒரே திகில் என்று கூறுகிற அளவுக்கு அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அவரை கொல்வதற்காக வழி தேடினார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டு அவர் கலங்கினாலும், என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்து உள்ளேன் என்று ஆண்டவரிடம் சரணடைந்தார். யூதர்கள் இயேசுவின் மேல் எரிய மீண்டும் கற்களை எடுத்தனர் என்கிறார் யோவான். இயேசுவை கொல்வதற்கு முனைப்போடு செயல்பட்டார்கள் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். எதில் சிக்குவார் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொண்டாய் என்று பழி சுமத்தினார்கள். இயேசு பேசிய வார்த்தைகளை கேட்டு அவரை மீண்டும் பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் என்று யோவான் எழுதுகிறார். பிரச்சனைகளை கண்டு இயேசு பயந்து போய்விடவில்லை. தன் தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டவராக தன் பணியை தொடர்ந்து ஆற்றுகின்றார். நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை கூட பெரிதுபடுத்தி வாழ்வின் மீது பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து வெளிவர இறைவனின் துணையை நாடுவோம். அவரே நம்மை படைத்தவர், நம்மை பராமரிப்பவர், நம்மை வழிநடத்துபவர், நமக்கு விடுதலை அளிப்பவர் என்னும் எண்ணத்தோடு அவரை நாடுவோம். வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தற்கொலை தீர்வல்ல என்பதை ஆணித்தரமாக உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வோம். இறைவனிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் மனநிலையையும் இறைவாக்கினர் எரேமியாவின் மனநிலையையும் நாங்கள் கொண்டு எங்களுடைய வாழ்வை பொருள் உள்ளதாக வாழ வரமருளும். ஆமென்.